வணக்கம். இப்போ நாங்கள் வந்துட்டு என்னென்னா ஹெலிக்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டு கிராஃப்ட்டுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செந்தில்குமார் சாருக்கு தான் ஃபஸ்ட் நாங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா செந்தில்குமார் சார் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அதை எங்கள் கரஸ் மேம் நான் செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கரஸ் மேம் வந்துட்டு அதை ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இதை மெசேஜ் போட்டிருக்காங்க. இதில் யாராவது கண்டிப்பாக போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது மூலிமா நாங்கள் இங்கே வந்துருந்தோம். ஆனால் பட் வந்துட்டு நாங்கள் வந்து திங்கிங் பண்ணக்குள்ள என்னென்னா கிராஃப்ட்னால் பேசிக்காக ஏதாவது கிராஃப்ட்னால் பொதுவாகவே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சும்மா ஒட்டுறது, கட் பண்ணுறது, வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தெளிவே வந்தது. கிராஃப்ட்னால் இவ்வளோ சூப்பராக நாங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுது. ஆனால் ஸ்டேட்டஸ் நாங்களும் எங்களுக்கும் அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க. சார் வந்துட்டு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அது என்னென்னா உமாபதி சார் வந்துட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் இருந்தாங்க. சரி நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தப்போ எங்கள் செந்தில்குமார் சாரும் உமாபதி சாரும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் மாதிரி கொடுத்தாங்க. எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா தான் எங்களுக்கு எந்த ஒரு டெமோவோ எதுவுமே காட்டல, பீசஸ்லாம் எதுவும் காட்டலை. நாங்களாம் வந்துட்டு சார் ஏதோ பண்ணுறாரு நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சார் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் மாட்டு வண்டி பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் 1 by 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்குள்ளே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைங்க சூப்பராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமாக பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து நல்லா மிங்கிளாகி பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்க பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு. இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும். உமாபதி சார் நிறையா சொல்கிறாரு. பட் ஆனால் இந்த 2 days இவ்வளோ கற்றுக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இது சொல்லிக் கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. செந்தில் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க் பண்ணுறோம்.